பரத்னு பேர் கொண்ட ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவர் தினமும் காய்கறிகளை எடுத்துக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு விற்க போவாரு. ஏய் தெய்வமே, நீ எனக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுத்துருக்க? தினமும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா என்னோட பசங்க எப்பவுமே பட்னியாவே இருப்பாங்க. பரத்தோட வீட்ல தன்னோட மனைவி பூனம் அப்புறம் அவரோட 2 பசங்க இருந்தாங்க, ரோஹன் அப்புறம் பிரியா. மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தது. பரத் மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தாரு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சொல்லு? ஏழ்மை, கஷ்டம், கூலி வேலை, அந்த கடவுள் நமக்கு எதையுமே கொடுக்கலையே. அப்படியெல்லாம் இல்லைங்க, கடவுள் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. எந்த செல்வங்களை விட இது குறைச்சலுங்க, சொல்லுங்க. ஆனா அந்த காசு பணத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்கலையே. எனக்கு அந்த கடவுள் மேல பூர்ண நம்பிக்கை இருக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் நல்ல வசதியை கொடுப்பாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. நானும் அந்த நாளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரத் தன்னோட விவசாயத்தை நம்பி வாழ்ந்தாரு. அப்புறம் அவரு நகரத்தோட மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட இந்த நிலைமையில அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அந்த கடவுளை அவர் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் நடந்த விஷயம், பரத் எப்பவும் போல காய்கறி வியாபாரம் பண்ண நகரத்துக்கு வந்தாரு. அவரு ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஒரு ட்ரக்கோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பரத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அவருடைய மொத்த குடும்பமும் ரொம்ப கவலையோட இருந்தது. பசங்களா, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, குணமாயிடுவாரு. நீங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் அழக்கூடாது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்கம்மா. அம்மா. ரொம்ப சீக்கிரம். ரொம்ப நாள் கடந்து போச்சு. பரத்துக்கு சுயநினைவு திரும்பிச்சு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்னால அவரோட கால்களை வெட்ட வேண்டியதாயிடுச்சு. இனிமே அவருக்கு கால் இல்லாம நடக்க முடியாம போயிடுச்சு. இங்க பாருங்கம்மா, நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 கால்களையும் வெட்ட வேண்டியதாயிடுச்சு. இனிமே வாழ்க்கை முழுக்க அவரை நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஒரு வழியா பரத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. பரத் வீல் சேர்ல தான் உட்கார்ந்துருந்தாரு. இனிமே அவரால் விவசாயம் கூட பண்ண முடியாது. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க கையில இருந்த பணத்தை வச்சு அவங்களோட குடும்பம் சாப்பாடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப பூனம் ரொம்ப கவலையா இருந்தா. இப்ப ஏதாவது செஞ்சு வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்கியே தீரணும். பூனம் அவகிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை விற்கிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தா. அப்போ அவளோட 2 பசங்களும் அவகிட்ட வந்தாங்க. அம்மா, நீங்க இந்த நகைகளை விற்க போறீங்களா அம்மா? ஆமாப்பா கண்ணா, இதை தவிர வேற வழியே இல்லப்பா. அதுக்கு இல்லம்மா, இதெல்லாம் அப்பா உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. இதை வித்துடாதீங்க. நாம எல்லாரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமா? ஆனா எப்படி? நீங்க டோக்லா நல்லா செய்வீங்க இல்லையா? நாம பேசாம ஒரு டோக்லா கடை வச்சா என்ன? ஆமா, நீ சொல்ற மாதிரி இதை நாம செய்யலாம். அப்ப சரி, இனிமே நாம டோக்லா செஞ்சு விற்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்வோம். பூனமும் பசங்களும் மார்க்கெட்ல ஒரு வண்டி கடையை போட்டாங்க. அம்மா, நாங்க டேபிள்லாம் போட்டுட்டோம்மா. வாங்கம்மா, ஆரம்பிப்போம். சரிப்பா. அம்மா, நான் இப்ப என்ன பண்ணணும்மா? நான் டோக்லாவை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க. அப்புறம் பிரியா, நீ பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும். சரிங்கம்மா. அவங்க டோக்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டோக்லாவோட வாசனை பரவ ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, ரொம்ப நல்ல வாசனை வருது. என்ன, டோக்லா தயாரா இருக்குங்களா? ஆமா அங்கிள். சரிப்பா கண்ணா, எனக்கு ஒரு பிளேட் கொடுக்குறியா? ரோஹன் அவருக்கு ஒரு பிளேட் டோக்லா கொடுத்தான். அப்புறம் அந்த டோக்லாவை சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. டோக்லா சாப்பிட சூப்பரா இருக்கே. இப்போ இதுல 3 பிளேட் பார்சல் பண்ணிடுப்பா. இந்த பணம். ரோஹன் 3 பிளேட் டோக்லாவை பார்சல் பண்ணான். அப்புறம் அந்த ஆளுகிட்ட கொடுத்தாங்க. அம்மா, இங்க பாருங்க, நம்மளோட முதல் வருமானம். நல்லதுப்பா. ஆனா நாம இன்னும் பணம் சம்பாதிக்கணும்ப்பா. உங்க அப்பாவுக்கு மருந்து மாத்திரை கூட வாங்கணும் இல்லையா? ஆ, அவங்களோட வண்டி கடைக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க டோக்லா சாப்பிட. முதல் நாளே அவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடந்தது. பூனமும் பசங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா வியாபாரம் நடந்துச்சுப்பா. அப்பா, இங்க பாருங்க. ரொம்ப நல்லதுப்பா கண்ணா. நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குங்க. ஆனா நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சுமை ஆயிட்டேன்ல. இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி எண்ணத்தை தயவு செஞ்சு உங்க மனசுல திணிச்சுக்காதீங்க.
பூனம் பரத்துக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா பரத்தோட மனசுல விபரீதமான எண்ணங்கள் தோணுச்சு. அவர் தன்னைத்தானே பயனற்றவனா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பூனமும் பசங்களும் மார்க்கெட்ல டோக்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூலமா அவங்களோட வருமானமும் அதிகமாச்சு. ஒரு வாரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு பணம் சம்பாரிச்சாங்களோ அவங்களுக்கு அது ஒரு மாச வருமானத்தை விட ரொம்ப அதிகமா இருந்தது. அம்மா பாருங்க எவ்வளவு பணம். ஆமா, அந்த கடவுளோட அருளால நமக்கு பண மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வம் உங்க அப்பாவையும் பழையபடி ஆக்குச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அந்த தெய்வம் நிச்சயமா நமக்கு உதவி செய்யும். ஆமா, கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. பூனமும் பசங்களும் மார்க்கெட்ல டோக்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க வீட்ல பரத் ரொம்ப சோகமா இருந்தாரு. ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. கடவுளே, இதுக்கு பதிலா நீ என்னோட உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்கலாமே. குறைஞ்சது என் குடும்பத்துக்கு என்னோட சுமையாவது இல்லாம இருந்திருக்கும். பரத்தோட இந்த அழுக குரலை அந்த கடவுள் கேட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க அவர் முன்னாடி தோன்றினாங்க. நீ எதுக்காக சோகமா இருக்கிற பரத்? உனக்கு பணம் தானே தேவைப்பட்டுச்சு. இங்க பாரு, உன் குடும்பம் இப்ப எவ்வளவு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கு. இந்த பணத்தை வச்சு நான் என்னமா பண்றது? நான் தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சுமை ஆயிட்டேனே. என்னால நடக்கவும் முடியாது, அவங்களுக்கு என்னால உதவி பண்ணவும் முடியாது. அம்மா தேவி, தயவு செஞ்சு இதுக்கு பதிலா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க. எனக்கு இப்படி வாழ்றதுக்கு பிடிக்கல. நீ வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பரத். நீ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதாவது வாழ்க்கையில பணத்தை விட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம்னு நான் இந்த விஷயத்தை தான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். எப்ப நீ இதை புரிஞ்சுக்கிட்டியோ நான் உனக்கு உன்னுடைய பழைய வாழ்க்கைய திருப்பி கொடுக்கறேன். ஞாபகம் வச்சுக்கோப்பா, வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையை எப்பவுமே உதாசீனப்படுத்தி பேசுறாத. கண்டிப்பா தேவி அம்மா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவி அம்மாவோட அருளால நேரமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. பரத் நகரத்தோட மார்க்கெட்ல நின்னுகிட்டு இருந்தாரு. அதே ரோடு கிராசிங்ல அவரு தன்னோட கால்களை பார்த்தாரு. அவரோட கால்கள் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி தேவி அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பரத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அவரு தன்னோட பசங்களை கட்டி பிடிச்சாரு. நீங்க எல்லாருமே தான் என்னோட வாழ்க்கை. நீங்க எல்லாரும் சேர்ந்து யாரும் செய்ய முடியாத காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கீங்க. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு நான் சொன்னாலும் புரியாது. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை அப்புறம் குடும்பத்தோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. என்னோட குடும்பமும் என்னோட குடும்பத்தோட சந்தோஷமும் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய செல்வங்கள். என்னங்க விஷயம்? நீங்க ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கை அப்புறம் அதோட நிம்மதியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷத்தோட இருங்க. பணம் சம்பாதிக்கிற ஓட்டத்துல நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ மறந்துடுறோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷத்தை நாம எப்ப புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு எப்ப மோசமான நிலைமை வருதோ அப்பதான் புரிஞ்சுக்கிறோம். நாம எப்பவுமே நம்ம கிட்ட எது இல்லையோ அதை நினைச்சு ரொம்ப மனசு வேதனைப்படுறோம். ஆனா எது நம்ம கிட்ட இருக்கோ அந்த சந்தோஷத்தை ஏத்துக்கிறதுக்கு நாம மறந்துடுறோம். வாழ்க்கையில என்னதான் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் ஆனா நாம எப்பவுமே சந்தோஷங்களை அதுல தேடி ஆகணும். ராம்பூருங்கிற கிராமத்துல மானேகோட குடும்பம் இருந்துட்டு வந்தது. மானேகோட குடும்பத்துல அவரோட மனைவி மோகினி அப்புறம் அவரோட பசங்க மாண்டி பண்டின்னு இருந்தாங்க. மானேகோடது ஒரு சின்ன குடும்பம், ஆனா சந்தோஷமான குடும்பம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு காசு பற்றாக்குறை இருந்தது. மானேக் செய்யற கூலி வேலையில இருந்து கம்மி சம்பாத்தியம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. அந்த காசை வச்சு வீட்டை சமாளிக்கிறது கஷ்டமா இருந்தது. மானேக் காலங்காத்தாலேயே அவனோட வேலைக்கு கிளம்பினான். அப்போதான் அவனோட குழந்தைங்க அவனை நிறுத்திட்டு இப்படி சொன்னாங்க. அப்பா, இன்னைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகலை. என்னாச்சுப்பா, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? எங்ககிட்ட தான் நல்ல ட்ரெஸ் இல்லைல்ல, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குப்பா. இங்கே பாருப்பா, இன்னைக்கு நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். வரும்போது உங்களுக்காக எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வரேன். அப்ப நீங்க தினமும் இதே தான் சொல்றீங்க. தினமும் எங்களுக்கு அவமானமா இருக்கு. சரி சரி, இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போங்க, நான் வந்து பேசுறேன். மானேக் ரொம்பவே சோகமா வீட்ல இருந்து கிளம்பினான். அப்புறம் மாண்டியும் பண்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. மதிய நேரத்துல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாண்டி அப்புறம் பண்டியோட ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாரும் அவங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க.
சோனு அப்புறம் மோனுங்கிற 2 அண்ணன் தம்பிங்க பர்ஃபிய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மிச்சவங்களுக்கும் பர்ஃபிய கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பி எனக்கும் பர்ஃபி சாப்பிடணும் போல இருக்குடா. ஆமாம், எனக்கும் பர்ஃபி சாப்பிடணும். பர்ஃபி சாப்பிட பணம் தேவைப்படும். அந்த பணம் எப்போவுமே உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எங்கள் அப்பாவுக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்குமோ அப்போ நாங்களும் தான் பர்ஃபியை சாப்பிடுவோம். நீங்கள் ஏழை பசங்கடா, உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் ஏன்டா ஸ்கூலுக்கு மட்டும் வர்றீங்க? ம், நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் தானே, ஆனாலும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க. ஏய், நீங்கள்லாம் எப்போவுமே நண்பர்கள் ஆக முடியாது. மாண்டி அப்புறம் பண்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப சோகமா இருந்தாங்க. இதனால அவங்க வீட்டுக்கு போகாம ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டாங்க. அண்ணா, இன்னும் எத்தனை நாளுக்கு நாம் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம்? கவலைப்படாத, அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடும். அண்ணே அண்ணே, இங்கே பாரு, அந்த ஆள் கோடலையே எடுத்துட்டு வந்து மரத்தை வெட்ட பார்க்குறான். யாரோ ஒரு ஆளு கையில கோடாரிய பிடிச்சுக்கிட்டு மரத்தை வெட்டுறதுக்காக வந்துட்டு இருந்தான். அவரை மரத்தை வெட்ட நாம விடவே கூடாது. ஆமாம், அவரை நாம தடுத்தாகணும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மரத்தை வெட்டுற அந்த ஆளு அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏய் பசங்களா, இங்கிருந்து நகருங்க. நான் இந்த மரத்தை இப்போ வெட்டணும். நாங்கள் நகர மாட்டோம். நீங்கள் இந்த மரத்தை வெட்ட நாங்கள் விட மாட்டோம். நீங்க யாருடா என்னை மரம் வெட்ட விடாம தடுக்க? நான் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு தாண்டா வந்திருக்கேன். இதை கண்டிப்பா வெட்டிட்டு தான் போவேன். நாங்கள் ஒரு தடவை சொன்னது தான். நீங்கள் மரம் வெட்ட விட மாட்டோம். நீங்க 2 பேரும் நகர்ந்து அந்த பக்கமா போங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களை... மரத்தை வெட்டுறவன் அடுத்ததா ஏதோ சொல்ல போயிட்டு இருக்கும் போதே மாண்டியும் பண்டியும் அந்த ஆளை தாக்கினாங்க. அந்த மரத்தை வெட்டுறவன் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். நாம இன்னைக்கு ஒரு மரத்தை காப்பாத்திருக்கோம். அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணே, நான் ஒரு புக்கில் படித்தேன், மரம் செடி எல்லாமே இயற்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு. நீ சரியா தான் சொன்ன தம்பி. சரி வா, நாம வீட்டுக்கு போகலாம். அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா 2 பேரும்? வாங்க சாப்பிடுங்க. அட அம்மா, இன்னைக்கும் நீங்கள் தண்ணி மாதிரி சாம்பார் பெரிய அரிசியில் சாதம் வடிச்சிருக்கீங்க. எனக்கு அது வேண்டாம். கண்ணா, சாப்பாடை பத்தி அப்படி சொல்லக்கூடாது. அண்ணே, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. சாப்பாடை அப்படி சொல்லக்கூடாது. சீக்கிரமாகவே அப்பா நமக்கு நல்ல சாப்பாடை கொடுப்பாரு. இதை நான் சாப்பிட மாட்டேன். அவன் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நாள் பூரா வேலை தேடினேன். வேலை ஏதாவது கிடைச்சதா? இல்ல, இன்னைக்கும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க, கிடைச்சிடும். கை கால் கழுவிட்டு வந்துருங்க, நான் சாப்பாடை வைக்கிறேன். பசங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? மாண்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டான். அப்போ பண்டி? இல்ல, அவனுக்கு இந்த சாப்பாடே பிடிக்கலையாமா. அவன் கோச்சுக்கிட்டு சாப்பிடவே இல்ல. என்ன பண்றது, பசங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட என்னால போட முடியல. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? கேளு. ஊர்ல நம்மளுக்குன்னு வயல் இருக்குல்ல, நாம ஏன் அங்க திரும்ப போக கூடாது? அங்க நமக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும், சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. நீ சொல்றது என்னமோ நல்லா இருக்கு, ஆனா விவசாயம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. சாவுக்கார ஐயா கிட்ட இருந்து காசு வாங்கலாம் இல்ல? நமக்கு விளைச்சல் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு காசு திரும்ப கொடுத்துடலாம். சரி, அப்படின்னு நாம மறுபடியும் கிராமத்துக்கு போலாம். சில நாளுக்கு அப்புறம் அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. வணக்கம் முதலாளி ஐயா. வா மாணிக் வா. திரும்ப கிராமத்துக்கு ஏன் வந்த? அது வந்துங்க ஐயா, சிட்டியில இருக்க முடியல, அதனால கிராமத்துல விவசாயம் பண்ணலான்னு. ஆனா உன்னுடைய பூமியில ஏதாவது விளையுமா? இல்லைங்க ஐயா, நான் ஏதாவது செஞ்சேதான் ஆகணும். அதான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அட, நான் பணம் எல்லாம் கொடுக்குறேன், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, டைமுக்கு சரியா பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வட்டி மேல வட்டி எகிரிக்கிட்டே போகும். அட, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவேன். மாணிக் நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் சில நாட்கள்லயே தன்னோட உழைப்பால அந்த வறண்ட பூமிய பச்சை பசேன்னு ஆக்கிட்டான். அங்க அவன் போட்ட பயிர் நல்ல விளைச்சல் கொடுத்தது.
ஆனா கடவுள் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தார் போல. ஒரு ராத்திரி பெரிய புயல் வந்துச்சு. அவன் போட்ட பயிரெல்லாம் கெட்டு போயிடுச்சு. அட கடவுளே, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன சாப்பிடுறது? கவலைப்படாத, அந்த கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. மானேக்கு பாவம் இப்போ என்ன செய்யறதுனே எதுவுமே புரியல. அவன் சாவுக்கார்கிட்ட போனான். என்னப்பா மாணிக், என்னாச்சு? உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பணம் எங்கப்பா? ஐயா, என் விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. அட, கையில பணம் இல்லைனா ஏன்பா நீங்கள விவசாயம் பண்ண வரீங்க? சாவுக்கார் மானேக்கு ரொம்பவே அவமானப்படுத்தினாரு. பாவம் மானேக் எதுவும் பேசாம அவனோட வயலுக்கு போனான். அப்பா கடவுளே, ஏன்பா என்னப்பா என் மேல கோவம்? அப்பதான் அவனோட பார்வை வயல்ல இருக்கிற ஒரு மரத்து மேல பட்டது. அவன் அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தப்போ அவன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். மானேக் வீட்டுக்கு வந்தான். மோகினி, இங்க வா. சொல்லுங்க, என்னாச்சுங்க? நம்ம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுல, அங்கே ஒரு மரம் இருக்கு. அதுல பர்ஃபி எல்லாம் தொங்குது. அது சாதாரண பர்ஃபி கிடையாது, அது தங்க பர்ஃபி. என்ன என்ன சொல்றீங்க அப்பா? அங்கே ஒரு மரம் இருக்கா? ஆமா, ஆனா இது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, ஒரு நாள் நானும் பண்டியும் வயல்ல விளையாடிக்கிட்டு இருந்தோம். அங்க பலன்னு இருக்கிற ஒரு கல் இருந்துச்சு. நாங்க விளையாடிக்கிட்டு அதை அங்கதான் புதைச்சி வச்சோம். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க. அதே ராத்திரி மானேக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு கடவுள் வந்தாரு. மாணிக், இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற மரம் உன்னுடைய பசங்களோட நல்ல குணத்துக்கு கிடைச்ச பரிசு. அவங்க 2 பேரும் எப்பவுமே மரங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மரத்துல எப்பவுமே பர்ஃபி வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அது உன்னுடைய சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மானேக் கண் முழிச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த கனவை பத்தி மோகினி கிட்ட சொன்னான். 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. கேளுங்க, நீங்க ஒரு தங்கம் விக்கிற கடைய ஆரம்பிச்சிடுங்க. ஆ, நீ சரியாதான் சொல்ற. நான் இப்போவே சிட்டிக்கு போய் ஒரு நகை கடையை திறந்து வைக்கிற. அதுல கிடைக்கிற வருமானத்துல சவுக்கர் கிட்ட வாங்கின பணத்தையும் தீர்க்க முடியும். இப்போ அவங்களோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடுச்சு. அவங்க இப்போ சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. பண்டியும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கு. அவன் தினமும் அவனுக்கு பிடிச்ச பர்ஃபிய சாப்பிட்டுட்டு இருப்பான். சோம்நாத் மாவட்டத்துல நிறைய கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள்ல நிறைய மிட்டாய் விக்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பிராஞ்சல் அப்புறம் முரளி தான் மோத்திச்சூர் லட்டுவை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிராஞ்சல் ஒரு விதவை. அவங்க தன்னோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் மோத்திச்சூர் லட்டுவை தயார் செஞ்சு அதை வித்துட்டு இருந்தாங்க. முரளி எல்லா மிட்டாய் கடைகள்ல இருந்து ஆர்டரை வாங்கிட்டு இருப்பான். இங்க பார்ப்ப முரளி, நாளைக்கு எனக்கு 5 கிலோ லட்டு வேணும், சரியா? சரி, நாளைக்கு காலையில எடுத்துட்டு வர. அப்புறம் அடுத்த நாள் காலையில லட்டுவை டெலிவரி செஞ்சுட்டு இருப்பான். ஐயா, எடுத்துக்கோங்க, நீங்க கேட்ட 5 கிலோ லட்டு. இந்தாப்பா உன்னுடைய பணம். அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க எப்பவுமே இந்த மாதிரி சுவையான லட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு. அப்பதான் அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தா. இந்த மோத்திச்சூர் லட்டு எவ்வளவுங்க? இது கிலோக்கு 300 ரூபாய். முரளி அந்த கடைக்காரர் சொன்ன விலைய கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அவன் மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சான். அம்மா இவருக்கு கம்மி விலையில லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த கடைக்காரர் அதிகமா விலை வச்சு விற்கிறாரே. அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லாம லாபமா? முரளி அந்த கடையில இருந்து வெளியில வந்துட்டான். அவன் வீட்டுக்கு வந்ததுமே இத பத்தி அவங்க அம்மா கிட்ட சொன்னான். நாம என்ன பண்ண முடியும்பா, அது அவரோட கடை. அதனால அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விலைக்கு தான் விற்பாரு. அம்மா, நான் ஏன் மார்க்கெட்ல இந்த லட்டுவை விற்கக்கூடாது? 300 ரூபாய் வேண்டாம், நமக்கு 200 ரூபாய் கிடைச்சாலும் போதும்ல? முயற்சி பண்ணா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, நாளைக்கு நீங்க 10 கிலோ லட்டு எனக்கு தனியா செய்யுங்க. சரிப்பா. அடுத்த நாள் காலையில பிராஞ்சல் லட்டு செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் 10 கிலோ லட்டு தனியா முரளிக்காக செஞ்சா. முரளி எப்பயும் போலவே
முதல்ல எல்லாருக்குமே லட்டுவை டெலிவர் பண்ணி அவங்க அம்மா தனியா செஞ்சு வச்ச 10 கிலோ லட்டுவை கூடையில எடுத்துக்கிட்டு போனான். அவன் மார்க்கெட்டுக்கு வந்தான். லட்டு வாங்கிக்கோங்கப்பா, லட்டு வாங்கிக்கோங்க. நல்ல சுவையான இனிப்பான லட்டு. கிலோக்கு வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். இந்த விலையில எங்கேயுமே உங்களுக்கு லட்டு கிடைக்காதுப்பா. முரளி சொன்ன விலை ரொம்ப கம்மியா இருந்தது. இதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. தம்பி, எனக்கு 1 கிலோ கொடுப்பா. எனக்கும். முரளியோட அந்த 10 கிலோ லட்டு உடனே வித்து போச்சு. அம்மா, எல்லா லட்டுமே வித்து போச்சுமா. இங்க பாரு, 500 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு பாருமா. அட, இது ரொம்பவே நல்ல விஷயம்டா. அட அம்மா, நாளைக்கு நீங்க 20 கிலோ லட்டை தனியா செய்யுங்க, சரியா? ஆ, கண்டிப்பா. முரளி அப்புறம் பிராஞ்சல் ரொம்பவே உற்சாகமா இருந்தாங்க. இப்படியே தினமும் முரளி மோதிச்சூர் லட்டுவை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனதுமே எல்லா லட்டுவும் வித்து போயிடும். முரளி இப்போ நல்ல லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருந்தான். இந்த லாபத்தை வச்சு கொஞ்ச மாசத்திலேயே முரளி ஒரு பெரிய மார்க்கெட்டோட சென்டர்ல ஒரு கடைய வாடகைக்கு எடுத்தான். அவன் கடை வச்சதுக்கு அப்புறமாவும் முந்தி போலவே கிலோ லட்டு 200 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருந்தான். அவனுக்கு நல்லாவே லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா எப்போதுமே அவன் தன்னோட வியாபாரத்தை பெருசாக்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அம்மா, நாம வெறும் லட்டை மட்டும் தானே பண்றோம். நாம இன்னும் நிறைய ஸ்வீட்டை பண்ணணும். ஆ, பூந்தி லட்டு, கடலை மாவு லட்டு, பர்ஃபி. நாளையில இருந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிடுறேன். ஆ, சரிம்மா. பிராஞ்சல் தனக்கு அசிஸ்டன்ஸ் ஆட்டும் 2 பொம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்க இப்போ வேற கடைக்காரங்களுக்கு மோதிச்சூர் லட்டுவையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பையனோட கடைக்கு மோதிச்சூர் லட்டுவோட சேர்த்து இன்னும் பல விதமான மிட்டாய்களையும் செஞ்சாங்க. காலையிலேயே எல்லா மிட்டாயும் ரெடியா இருந்தது. இத பாருடா முரளி, எல்லாம் ரெடியா இருக்கு. அட வாவ்மா, வாவ். முரளி எல்லா மிட்டாய்களையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். முரளி அந்த மிட்டாய்களை அழகா அடுக்கி வச்சான். அட அண்ணே, இன்னைக்கு உங்க கடையில நிறைய மிட்டாய் இருக்கே. அந்த பர்ஃபி எவ்வளோ? அக்கா, இது 200 ரூபாய் கிலோ. எனக்கு 1 கிலோ கொடுங்க. உங்க கடையில கிடைக்கிற மிட்டாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவும் விலை கம்மியாவும் இருக்கும். அதனால தூரமா இருந்தாலும் இங்க தான் வந்துட்டு இருப்பேன். அட, இது ரொம்ப நல்ல விஷயம்க்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கஸ்டமர் மிட்டாய் வாங்கறதுக்கு வந்தாரு. அவர் கூட ஒரு சின்ன பொண்ணும் இருந்தா. அங்கிள், உங்ககிட்ட சாக்லேட் மிட்டாய் ஏதாவது இருக்கா? இல்ல பாப்பா, இதுல இருந்து ஏதாவது எடுத்துக்கோ. இல்ல அங்கிள், எனக்கு சாக்லேட் மிட்டாய் மட்டும்தான் வேணும். வாங்கப்பா, நாம வேற ஒரு கடைக்கு போலாம். அந்த குழந்தை அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போயிட்டா. இங்க முரளி இனிமே அவனோட கடையில சாக்லேட் மிட்டாயும் வைக்கணும்னு முடிவு பண்ணான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட அம்மாக்கு எல்லாத்தையும் சொன்னான். அம்மா, நாம புதுசா சாக்லேட் ஸ்வீட்ஸை செஞ்சாகணும். அதென்னடா சாக்லேட் மிட்டாயி? அதாவது சாக்லேட் லட்டு. சாக்லேட்டால மோதிச்சூர் லட்டு? ஐடியா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி சாக்லேட் லட்டு எங்கேயுமே இருக்காதுல்ல. ஒருவேளை செஞ்சு பார்க்கலாம். ஒருவேளை நல்லா வித்துச்சுன்னா. சரி. அடுத்த நாள் பிராஞ்சல் ரொம்ப மெலிசா பூந்திய செஞ்சா. அதுக்கப்புறம் அந்த பூந்திய சாக்லேட் சிரப்ல சமைச்சா. அந்த கலவையோட சூடு கம்மியானதுக்கு அப்புறம் பிராஞ்சல் சின்ன சின்ன லட்டுவை செஞ்சாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா சாக்லேட் லட்டை பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கு. லட்டு என்னவோ செஞ்சு வச்சுட்டேன். ஆனா கருப்பு லட்டு யாரு சாப்பிடுவா? அட, சாப்பிடாவாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடாவாங்க. நீ வேணும்னா பாரு. முரளி எல்லா மிட்டாய்களையும் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான். அப்புறம் எல்லாத்தையும் விட மேல கருப்பு மோதிச்சூர் லட்டுவை வச்சான். இப்ப பார்க்கலாம். அப்போதான் அவனோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்தா. அண்ணே, இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? இன்னைக்கு நான் புதுசா கொண்டு வந்திருக்கிறது கருப்பு லட்டு. கருப்பு மோதிச்சூர் லட்டு? சாக்லேட்ல பண்ணது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாக்கறதுக்கு பெருசா ஒன்னும் அழகா இல்ல. ஆனா குடு, ருசிச்சு பார்த்து சொல்றேன். அந்த லேடி ஒரு கருப்பு மோதிச்சூர் லட்டுவை சாப்பிட்டா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அட, இது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இதே 1 கிலோவை கொடுத்துருங்க. ஆனா இது எவ்வளோப்பா? கிலோ 250 ரூபா. சரி சரி, குடு. யாரெல்லாம் அந்த கருப்பு மோதிச்சூர் லட்டுவை டேஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வாங்கிட்டு தான் போனாங்க.
முரளியோட கடை கருப்பு மோத்திச்சூர் லட்டுக்காக ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து கூட கஸ்டமர்ஸ் வந்து கருப்பு மோத்திச்சூர் லட்டுவை வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கருப்பு மோத்திச்சூர் லட்டு முரளியோட கடையில மட்டும்தான் கிடைக்கும். கருப்பு மோத்திச்சூர் லட்டு பிராஞ்சல் அப்புறம் முரளிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தது. அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு பெரிய கடை அப்புறம் ஒரு பெரிய வீடையும் வாங்கிட்டாங்க. இப்போ அம்மாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட கடைக்காக மட்டும் கருப்பு மோத்திச்சூர் லட்டுவை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கருப்பு மோத்திச்சூர் லட்டு எல்லா பெரிய பார்ட்டிலையும் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் ஆயிடுச்சு.